உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அவியலை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு நம்ம நல்லா பொரிய வச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 உருளைக்கிழங்கு நீளமாக கட் பண்ணிக்கணும். எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 முருங்கைக்காய் அதையும் இதே மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்காண்டா, ஒரு 1/2 கப்பு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், மிளகாத்தூள் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காற்றுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்காண்டா, இந்த மாதிரி சுற்றி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் முக்கால்வாசி வெந்துட்டுது. இப்போ இந்த தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதை அப்படியே மேலட்டமாக வச்சு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடணும். மஞ்சப்பொடி நான் போட்டு அரைக்கும் போதே மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.